இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா கேட்பதற்கு நம்மிடையே நிறைய கேள்விகள் இருக்கு. நம்மோடு பேசுவதற்காக இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மார்க்கோ ரூபியோ அவர் இந்தியா வந்திருக்காரு. இந்த வருகையை எப்படி பார்க்குறீங்க? இது ஏதாவது ஒரு மறைமுக செய்தியை இந்த வருகையின் மூலமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு சொல்ல நினைக்குதா? சார், இப்போ உலகத்தில் மிகப்பெரிய நிகழ்வுகள் ஒரே டயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சைனாவுடைய தலைவரை அமெரிக்க ஜனாதிபதியும் பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு போய் ஒரு நாள் கூட ஆகலை. ரஷ்ய ஜனாதிபதியும் புட்டின் ஐயாவும் பார்த்தாரு. சில முக்கியமான நிகழ்வுகள் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குன்றது கிளியராக தெரியுது. அந்த ஹர்முஸ் துறைமுகத்தில் உள்ள போர் திரும்ப ஸ்டார்ட் ஆகுமா? ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. சும்மா ட்ராமா. ஐநாவில் இதுக்காக ஒரு மீட்டிங் கூட நடத்தி அது ஃபெயிலியர் ஆனதாக சொல்கிறோம். ஐநான்றது ஆல்மோஸ்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக மாறிடுச்சு. இனிமேல் உலகத்தில் ஒரே சட்டம் தான் இருக்குது. வல்லான் வகுத்தது வாய்க்கால் தான். பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை திங்கும், அவ்வளோதான். இப்போ பெரிய மிருகம் யாரு? அந்த போட்டி பெரிய மிருகம் யாரு? அமெரிக்கான்ற பெரிய மிருகமா, இல்லை 2-3 சின்ன சின்ன மிருகங்கள்லாம் ஒன்றா சேருதா? கூட்டமாக சேர போதா? சைனா, ரஷ்யா இது மாதிரி மிருகங்கள் ஒன்றா சேர்ந்து ஈரான் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இது ஒரு வேட்டை சார். இந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்குறீங்கல்ல, அதான் வச்சுங்களேன். சும்மா வெள்ளை கருப்பு கோட்டை போட்டு நாங்கள்லாம் உலகத் தலைவர்கள்னு இவங்க நிற்கிறாங்கலாம் இல்லை. இவங்க எல்லாருமே மிருகங்கள் தான். இந்த மிருகங்கள் மாறி மாறி வேட்டையாடுது. இந்த வேட்டை நடக்குதுன்றத மறந்து யாரும் வாழ்ந்துட்டு இருக்கான்னா அவன் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியாவில் நிறைய பேர் அதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உலகத்தில் வேட்டை நடக்குது. இந்தியா வேட்டையாடப்படுதா இல்லை இந்தியா சேஃபாக இருக்கா? இந்த கேள்வியை நம்ம நினைக்கணும். உலகம் போரில் இருக்குது. போர் உலகத்தில் இருக்குது. இது 3வது உலகப் போரா இல்லை 3வது உலகப் போர் இனிமே தான் வரப்போகுதான்ற கேள்வி வேணால் கேட்கலாமே ஒழிய, போரே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ இந்த சூழ்நிலையில் மார்க்கோ ரூபியோன்ற தலைவர் நம்ம இந்தியாவுக்கு பேசிட்டு போகிறாரு. அவர் வெளிப்படையாக சொல்கிறது நான் இந்த பெட்ரோலியம் சம்மந்தமாக சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்தியா அரசாங்கம் சில முக்கிய முடிவுகளை எடுத்து இந்த துபாய் இந்த மாதிரி நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகளுடைய பெட்ரோல் கிடங்குகளை இந்தியாவில் கட்டுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து கொண்டு கட்ட வைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வு. நம்ம பிரதமர் ஆயில் ரிசர்வ்ஸை ஸ்ட்ராட்டஜிக்காக அதிகப்படுத்துது. நம்ம நாட்டில் அவங்க ரிசர்வை கொண்டு கட்ட சொல்லுது. ஏன்னா அவன் நாடு போரில் இருக்குது, அவன் நாட்டில் உள்ளவன் மேலே எப்போ வேணாலும் குண்டை போடுவான்னு பயப்படுறனால இந்தியா பாதுகாப்பான நாடு. அதனால் உங்களுடைய பெட்ரோலிய கிடங்கு அந்த கிடங்கை எங்கள் ஊரில் கட்டிக்கங்க. ஏன்னா ரிஃபைனரி கம்பெனிஸ் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இப்போ தடை பட்டிருக்கிறதுனால யுஏஇயோட போர்ட்ல இருந்து இந்தியன் போர்ட்டுக்கு டைரக்டா வர மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இல்லாமலேயே நமக்கு ஆயில் கிடைச்சிடும். ஸோ இப்போ எதுக்காக இதை நம்ம முக்கியமான விஷயம்னு நினைக்க வேண்டியது இருக்குன்னா, எவனாவது ஒருத்தன் அவன் நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இன்னொரு நாட்டில் கொண்டு கிடங்க வைப்பானா? அப்படி வைக்கிறான்னா அவன் நாடு எப்போ வேணாலும் போருக்கு போகும்னு அவனே நம்புறனால தானே. இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ துபாய்ன்றது ஒரு பெரிய நாடு தானே. துபாய், அபுதாபி, ஒமான், கத்தார் எல்லாம் பெரிய நாடுகள் தானே. அப்போ அந்த மாதிரி நாடுகள் அவங்க நாட்டில் தன்னுடைய பெட்ரோலை வச்சுக்கிறது பயம். எப்போ வேணாலும் ட்ரோனை வச்சோ இல்லை ஏவுகணை போட்டோ அடிச்சுப்பிடுவான். அடித்தோம்னா எல்லா பெட்ரோலும் வச்சுருந்ததெல்லாம் எரிஞ்சு போகும். அதனால ஏன்னா பயமாக இருக்கிறனால நான் இந்தியாவில் கொண்டு என்னுடைய க்ரூட் ஆயிலை கொண்டு நான் கிடங்கு வச்சு அமைச்சுக்கிறேன். அப்போ எப்போ தேவையோ அங்கேருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு காசை கொடுங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு அவன் போகிறான்னா, அப்போ அவனும் போர் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்ல. அவன் நாடு பாதுகாப்பு இல்லைன்னு அவன் முடிவு பண்ணனால தான் சார். ஸோ அப்போது யுஎஸ் ஈரான் போர் திரும்ப தொடங்க போகுது. அப்படி தொடங்க போகிறனால தானே சார் கிடங்கை கொண்டு இங்கே வைக்கிறேன்ட்டு இவன் வர்றான்.
அப்படி தொடங்குறதுக்குரிய சூழ்நிலை இருக்குன்றனால தானே சார் சைனாக்காரங்கிட்ட போய் ட்ரம்ப் பேசுகிறாப்புல. ஏன்னா சைனா தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. சைனாவும் ரஷ்யாவும் தான் ஈரானுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தானே பேசுகிறாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய நிகழ்வு வருது. இந்த பர்டிகுலர் டயத்தில் இந்தியாவில் தான் சார் பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பெரிய லெவலில் கூடாமல் இருக்குது. நீங்கள் லண்டன்ல எல்லாம் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலை. இந்தியா மாதிரி டபுள் மடங்கு இருக்குது அங்களுடைய பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம். அப்போ இவ்வளவு விலை அங்கே கூடியிருக்கு. இந்தியாவில் இந்த பிரதமர் மோடி வந்து நம்மளுக்கு பெட்ரோல் விலை டீசல் விலையை பெரிய லெவலில் கூட்டாமல் இதனால் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. அப்போ பிரச்சனை இல்லாமல் இல்லை, இருக்கிற பிரச்சனையை தெரியாமல் பிரதமர் மோடி தடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் மக்கள் தெரிஞ்சுக்கணும், உலகம் ஃபுல்லாக போர் போய்கிட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவை நோக்கியுமே நிறைய சக்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாடை நோக்கி தான் மெயினான சக்திகள் வருது. இதை நான் பல தடவை வந்து பல சேனல்களையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தமிழ்நாடை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஏவுகணைகளை வைக்கிற பார்த்தான். ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டோட்டா போர்ட்டில் நான் ஏவுகணையை கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான் ஃபஸ்ட்டு சைனாக்காரன். அப்போ ஹம்பன்டோட்டா போர்ட்டு யாரை அடிக்கிறதுக்காக வைப்பான்? தமிழ்நாடு. ரெண்டாவது, நாம் ஹம்பன்டோட்டா போர்ட்டில் வந்து அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது. அதை நம்ம சொல்லி செஞ்சு நடந்ததா இல்லை என்னன்னு தெரியாது. அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவன் வந்து அங்கே ஏவுகணையோ இல்லை முக்கியமான ஆர்மி கப்பலோ வளர முடியாமல் பண்ணிவிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணான்னா மால்தீவ்ஸ் ஐலாண்டில் போய் அங்கே ஒரு பாய் ஒருத்தர் இருந்தான். அவனை மண்டையை கழுவி அங்கே கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான். திரும்பவும் இந்தியா சில ராஜதந்திர வேலையை செஞ்சு மால்தீவ்ஸ்லையும் ஏவுகணைகளை வைக்க விடாமல் தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் சைனாக்காரன் வெளிப்படையாக என்ன சொன்னான்னா, எப்படி 2ஆம் உலகப் போர் டயத்தில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை வந்து ஜப்பான் பிடிச்சானோ அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நாங்கள் அந்தமான் ஐலாண்டை பிடிச்சிருவோம். அது தனியாக ஓரமாக இருக்குது, இந்தியாவுடைய தீவாக இருந்தாலுமே அங்கே ஒன்றும் பெரிய பாதுகாப்பு இல்லை. இப்போ தான் முதலே சொல்லிட்டோமே, வல்லான் வகுத்தது வாய்க்கால், இது மிருக வேட்டைன்னு சொல்லி. அப்போ பெரிய மிருகமாக இருந்த சைனா வந்து நாங்கள் எப்போ வேணாலும் தூரத்தில் இருக்கிற அந்தமானை பிடிச்சிப்பிடுவோம், அங்கே கொண்டு போய் நாங்கள் எங்கள் பேஸை வச்சுருவோன்னு அவனே எழுதிட்டான். அப்போ இந்தியா முழிச்சுக்கிட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் நம்ம பேஸை உருவாக்குறதுக்கு இப்போ தான் வந்து நேவல் பேஸு கட்டுறோம். நம்ம இந்தியாவுக்குள்ள நேவல் பேஸு இப்போ தான் முதல் தடவை பண்ணுறோம். நிறைய பேருக்கு தெரியாது, அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு பக்கத்தில் பேஸ் வச்சுருக்கான்னு. அது எந்த தீவு சார்? அது டியோகோ காசியான்னு ஒரு தீவை அமெரிக்காவுடைய நேவல் பேஸை இங்கே வச்சிருக்கான், இந்தியாவுக்கு பக்கத்தில். இந்தியன் ஓஷன்ல ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் கீழே சார். அப்போ அமெரிக்காக்காரன் நேவல் பேஸை நம்ம இந்தியா பக்கத்தில் வச்சுருக்கான். எப்போ வேணாலும் வேணும்னா அவன் நம்மளை தாக்கலாம்ன்ற அளவுக்கு, தாக்குவான்னு நான் சொல்லலை, ஆனால் அமெரிக்காக்காரன் நம்ம இந்தியாவு பக்கத்தில் நேவல் பேஸ் வச்சுருக்கான். ஆனால் இந்தியாவுக்கு இந்தியாவுடைய நலமான அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் நேவல் பேஸ் இல்லை. அதை இப்போ தான் மோடி ஐயா கட்டுறாரு. எதுக்காக கட்டுறாரு? நம்ம இந்தியாவை, அதுவும் தமிழ்நாட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக. ஒருவேளை சைனாக்காரன் இந்த அந்தமானை பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஏவுகணை அனுப்புனா, அவன் ஹைப்பர்சானிக் மிசைல் அனுப்புனா 15 நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து விழுந்துடும். அப்போ நம்மளை தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் சுற்றி வரக்கூடிய எதிரிகளை மீறி நம்மளை பாதுகாக்கிறாப்புல மோடி. ஸ்ரீலங்காவுக்கு வந்தான் எதிரி, தடுத்துட்டாப்புல. மால்தீவ்ஸுக்கு வந்தான் எதிரி, தடுத்துட்டாப்புல. அப்போ அந்த மாநில அவன் வர்றேன்னு சொன்னால் இப்போ நம்ம அங்கே பேஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவை சுற்றி வெறும் கடல் தான் சார். கடல்ல இருந்து தான் சாரக்கு உள்ளே வரணும். நம்ம செய்கிற பொருள்கள் கடல் வெளியே தான் வெளியே போகணும். இந்தியா எப்பப்போ கடல் பாதுகாக்காமல் இருந்ததோ அப்பப்பெல்லாம் இந்தியாவை எவனாச்சும் ஒருத்தன் பிடிச்சி ஆட்சி பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்மளை வெள்ளக்கார பைய பிடிச்சானே, அது காரணம் என்னன்னா நம்ம உள்ளே வந்து ஆயுத அஸ்திரங்கள்லாம் வச்சுருந்தோம், ஆனால் கடலில் எதுவுமே இல்லை. நம்ம கடல் நேவல் பேஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா சோழர்கள் காலத்தில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுவும் தமிழன் தான். சோழர்கள் காலத்தில் மாத்திரம்தான் சோழர்கள் வந்து வணிகம் பண்ணுறதுக்கும் சரி போர் பண்ணுறதுக்கும் கப்பல்களை செஞ்சு பல நாடுகளை போய் கம்போடியா, இந்த பாலி தீவு வரைக்கும் நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு கொலனைசிங் பவர் யாருன்னா தமிழர்கள் தான். அதை விட்டுட்டோம், மறந்துட்டோம். நம்ம கடல் வணிகத்தில் எவ்வளவு பலமானவங்கன்றதை மறந்துட்டோம். ஸோ கடலை பாதுகாக்கலைன்னா தமிழனை பாதுகாக்க முடியாது அப்படின்றது நம்ம சரித்திரம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குது சார். கடலை பாதுகாத்தா தான் சார் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் நேவல் பேஸை அவர் கட்டுறாரு. அதை ராகுல் காந்தி போய் என்ன பண்ணுறாரு? தடுக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் இன அழிப்புக்கு முதல்ல இருந்தே வலது கையாக இருந்திருக்கு. ஸ்ரீலங்கா தமிழர்களை அழிச்சதுக்கு காரணம் காங்கிரஸ்.
ஒவ்வொருத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைக்கு வந்தால் அதுக்கு பின்னாடியா இருக்கிறது காங்கிரஸ். இப்பயும் தமிழர்களை பாதுகாக்கிறதுக்காக நேவல் பேச உருவாக்குது பிஜேபின்னா, கவர்மெண்ட்னா, அதை போய் தடுக்கிறாரு காங்கிரஸ் தலைவர். எதனால நம்ம சிஎம் வந்து தமிழ் இன கொலையாளிகளோடையே கைகோர்த்து இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அடிப்படையில் சுற்றி நம்மளை பாதுகாக்கலைன்னா நம்மளை, அதாவது தமிழ்நாட்டை அடிப்படையில் யாருனாலையும் பாதுகாக்க முடியாது சார். இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு சார். என்னன்னா யூஎஸ் ஈரான் வார் வரப்போகுது, வேர்ல்டில் ஒரு டிஸார்டர் கேயோஸ் இருக்குது, அதை தடுக்கும் வகையில் பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. குறிப்பாக தமிழகத்தை பாதுகாக்க அவர் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ மார்கோ ரூபியோட வருகை எதை சிம்பிளைஸ் பண்ணும்? மார்கோ ரூபியோ என்ன பண்ணுறாருன்னா, நாம் அமெரிக்காவை தாண்டி போகிறோம். நீங்கள் அமெரிக்காவுடைய அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கான்ற நாடு உலகத்துடைய வல்லரசாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒருத்தன் இப்போ நம்ம ஏரியாவில் ஒருத்தன் இருக்கான், அவன் பெரிய பணக்காரன். அவன் ஏன் பணக்காரன்னா அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அண்ணே அவர் பஸ்ஸு ஓனருங்க, பஸ்ஸு நிறையா வச்சுருக்காரு, பணக்காரரு. அவர் அந்த பலசர கடைக்காரர் ஓனருங்க, அந்த பலசர கடை நல்லா ஓடுதுங்க, அதனால பணக்காரர். அப்போது ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், கரெக்டா? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான்னு அவன் பணக்காரனாக இருக்கான். இந்த கேள்வியை அவனாச்சும் கேட்குறோமா? அமெரிக்கா என்ன செய்கிறான்? என்ன உங்களுக்கு ஐஃபோன் செஞ்சு கொடுக்குறனாலே உலகத்துலேயே பெரிய பணக்காரனாவன்? அந்த ஐஃபோன் அவனா செய்கிறான்? சைனால தான் செய்கிறான். அவன் வெறும் டிசைனர் தானே. நீங்கள் பெரிய ஐஃபோனை டிசைன்ட் இன் அமெரிக்கா, மேனுஃபேக்சர்ட் இன் சைனான்னு இருக்கும். அப்போ அமெரிக்கா என்னத்தை செய்கிறான்? உலகத்தில் அமெரிக்கா பணக்கார நாடுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் 2ஆம் உலகப் போர்னு ஒன்று நடக்குது. அப்போ நடக்கும்போது இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்த எல்லா தங்கத்தையும் அமெரிக்கா கொண்டு போய் ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஃபோர்ட் நாக்ஸ்ன்ற இடம். இங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த ஃபோர்ட் நாக்ஸுக்குள்ளே தான் அவ்வளவு தங்கம் இருக்குது. தங்கத்தை மேலே ஆசைப்படுற தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துங்க, உலகத்திலே அதிகம் தங்கம் இருக்கிற இடம் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ட் நாக்ஸ்ன்ற இடம். இங்கே 2ஆம் உலகப் போர் டயத்தில் எல்லா தங்கத்தையும் கொண்டு போய் வச்சான். எதுக்காக வச்சுக்கிட்டான் அப்படின்னா, போர் நடக்குது, ஹிட்லர் எல்லாத்தையும் பிடிச்சிருவாரு, தங்கத்தை எல்லாம் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பத்திரமா வச்சுட்டு போர் முடிஞ்சோடனே திரும்ப கொடுக்குறோன்னு நான் இந்த அமெரிக்காக்காரன். இவங்களும் ஐரோப்பியக்காரங்க அந்த தங்கத்தை எல்லாம் அங்கே அனுப்புனாங்க. இந்த ஐரோப்பியக்காரங்க தான் அதுக்கு முன்னாடி 600 வருஷம் உலகத்தையே அடித்து கொலையில் போட்டு எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு போனவங்க. இந்தியாவில் இருக்கிற தங்கம், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற இன்கா கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனவன் இந்த ஐரோப்பியர்கள், இந்த பிரிட்டனு, ஃப்ரெஞ்சு, இவங்கெல்லாம். இவங்க கரெக்டாக ஒரு வாரத்தில் 600 வருஷமாக சேர்த்த தங்கத்தை ஒரே வாரத்தில் 7 நாளில் ஐரோப்பியாவிலேருந்து அமெரிக்காவில் கொண்டு போய் இந்த ஃபோர்ட் நாக்ஸில் கொண்டு போய் பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. போர் முடிஞ்ச உடனே தங்கத்தை திரும்ப கொடுன்னாங்க. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, இல்லை திரும்ப போர் வந்தாலும் வரும், நான் தங்கத்தை கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் அமெரிக்க டாலர் கொடுக்குறேன், இந்த அமெரிக்க டாலரை எப்போ வேணாலும் கொடுத்து நீ தங்கமாக மாற்றிக்கோன்னு சொல்லி டு பி எக்ஸ்சேஞ்ச் டு தி வேல்யூ ஆஃப் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு பேக்டு கரன்சின்னு ஒன்று அடித்தான். அந்த சத்தியத்தையாவது அவன் காப்பாற்றினானா? அதுவும் காப்பாற்றலை. அதையும் அவன் இருந்த தங்கத்தோட அதிகமாக தங்கத்தை இருக்கிற கையிருப்பு தங்கத்தோட அதிகமாக அடிக்கிறான்னு சொல்லிட்டு நிக்சன் அப்படின்ற ஒரு ஐயா பிரதமராக இருக்கும்போது, அதிபதியாக இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ 1970 இந்த நிக்சன் ஐயா என்ன பண்ணார், டிவியில் நான் இனிமேல் தங்கத்துக்கும் டாலருக்கும் உள்ள உறவை எடுத்து விட்டுறேன், இனிமேல் டாலரை கொடுத்தா நான் தங்கம் கொடுக்க மாட்டேன், நாங்கள் எவ்வளோ வேணாலும் டாலரை அச்சடிச்சுக்கோன்னு சொன்னார். அப்போ இனிமேல் பேப்பரை அச்சடிச்சு அவருக்கு விநியோகம் பண்ணோம்னா அப்புறம் என்னப்பா அர்த்தம்னு சொல்கிற டயத்தில் தான் இந்த நிக்சன் ஐயா என்ன பண்ணார், இந்த சவுதி அரேபியா ஷேக்கு இருக்காங்கல்ல அவங்ககிட்ட போய் நீ யாருக்கிட்ட வேணாலும் க்ரூட் ஆயிலை விற்றுக்கோ, பெட்ரோலை விற்றுக்கோ, ஆனால் டாலர் கொடுத்தா தான் பெட்ரோலை விற்கணும்னு சொல்லணும்னு சொன்னார். அவனும் கையெழுத்து போட்டுக்கிட்டான். அன்னையிலேருந்து கோல்டுக்கு பின்னாடி இருந்த தங்கம் க்ரூட் ஆயிலுக்கு பின்னாடி போயிடுச்சு, அதாவது பெட்ரோல் டீசலுக்கு பின்னாடி போயிடுச்சு. அன்னையிலேருந்தே கவனிச்சிங்கன்னா எந்தெந்த நாடுகள் நான் க்ரூட் ஆயிலை நான் உங்கள் ஊர் கரன்சிக்கே விற்கிறேன்னு சொல்லிச்சோ அந்த நாடுகள் எல்லாம் போருக்குள்ளே போகும், அந்த நாட்டு தலைவர்கள்லாம் கொல்லப்படுவாங்க. நீங்கள் கடாஃபி, பேர் என்ன, இந்த சதாம் ஹுசேனு, இன்னும் நிறைய பேர், எவன்லாம் அமெரிக்க டாலரை மீறி நான் க்ரூட் ஆயிலை விற்கிறேன்னு சொன்னானோ அவெல்லாம் கொல்லப்படுவான், சாகடிக்கப்படுவான். அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது, அமெரிக்கா உலக பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் பெட்ரோல் ஃபாசில் ஃபியூயல். ஏன்னா பெட்ரோலை டாலரில் வாங்குறனால மறந்துடக்கூடாது. டாலரை மீறி பெட்ரோல் போச்சுன்னா அமெரிக்கா ஏழை ஆகிடும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இப்போ இந்தியா என்ன செய்யுது, இந்தியா, சைனா,
ரஷ்யா, பிரேசில் இந்த நாடுகள் ஒன்றா சேர்ந்து எங்களுக்குள்ள நாங்கள் வந்து டாலரை தவிர நாங்கள் வந்து பொருள்களை வாங்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் மோடிக்கு அகேன்ஸ்டாக எல்லா வேலையும் செஞ்சான். மோடிக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்து மீடியாவில் வேலை பார்க்குறது, அந்த டூல் கிட், இங்கே உள்ள எல்லா விஷயத்தையுமே வெள்ளைக்கார பையன் தான் செய்கிறான். ஏன்னா மீடியா அவங்க கையில் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லா விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கூகுள் பே வரைக்கும் அவன் தான் கையில் வச்சுருக்கான். அப்போ இங்கே இருக்கிற கட்சிக்காரனே சொல்கிறான், நாங்கள் ரூட்டு தலைன்னு ஒரு ஆளை உருவாக்கி நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாயிட்டோம்னு இங்கே உள்ளவன் சொல்கிறான். நான் சொல்லலைங்க சார். அப்போ ஒரு சோஷியல் மீடியாவை ஒரு சாதாரண தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணால் இங்கேயே ஆட்சி மாற்றம் உருவாக்க முடியும்னா இந்த சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் தலைமைப்பிடமாக இருக்கிறது யாரு? அமெரிக்கா. அப்போ அவன் நினச்சா இங்கே மோடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு பரப்புரையை பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஏய் என் டாலரை மீறி போகிற மோடி, என் டாலரை மீறி போகிற, இப்படி என் டாலரை மீறி நீ வாட்டுக்கு லோக்கல் கரன்சியில் உன் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அவர் UAE போயிட்டு வந்ததுனால நீங்க வந்து செய்யறது சரியில்லை, இது அமெரிக்காவுக்கு எதிரானதுன்னு எச்சரிக்கை விடுக்க தான் மார்க்கோ ரூபியோ. நீ என்னைக்கு உன்னுடைய லோக்கல் கரன்சியில் சரக்கை வாங்குறியோ, உன் லோக்கல் கரன்சியில் சரக்கை கொண்டு வந்து உன் ஊரில் வச்சுக்கிறியோ, அப்போ என் டாலரை மீறி போறீல சார். சரக்கு வந்து இந்தியாவில் வந்து இறங்கிருச்சு சார், டாலர் இறங்கலை, சரக்கு இறங்கிருச்சு. அப்போ நீங்கள் நாளைக்கு எப்போ நான் லோக்கல் கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்ட்ரோல் எப்படி சார் இருக்குது அமெரிக்காக்காரனுக்கு? அப்போ அந்த கணக்கு புள்ள அமெரிக்காவை மீறி நீங்கள் போகிறீங்கல்ல, விடுவானா அவங்கள? மேலும் அமெரிக்காவுக்கு இன்னொரு ஆயுதம் இருக்குது. அது என்ன ஆயுதம்னா, அவன் ரொம்ப காலமாக இந்தியாலையும் சொல்லிட்டு இருக்கிறான், நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்கள் இருக்கானுங்களே, இவனுங்களை இந்திய ரூபாவில் வணிகம் செய்கிறத குறைச்சிட்டு என்னுடைய அமெரிக்க டாலரில் வணிகம் செய்ய வையின்றான். இது நாள் வரைக்கும் வேர்ல்டு ட்ரேடு கரன்சியாக தான் அமெரிக்க டாலர் இருந்தது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், லோக்கல் கரன்சியாக மாற்றுன்றான். நாங்கள் எப்படிப்பா லோக்கல் கரன்சியை மாற்ற முடியும் அப்படின்னா, இல்லை நாங்கள் அதுக்குன்னே ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு பேர் ஸ்டேபிள் காயினு. இந்த ஸ்டேபிள் காயினை வந்து உங்கள் கூகுள் பேல உன் பொதுமக்கள்கிட்டயே கொடுத்து அவங்கள போய் சரக்கு வாங்க வை, அரசாங்க சம்பளமே ஸ்டேபிள் காயினில் போடு, நீ இங்கே உள்ள லோக்கல் விஷயங்களை ஸ்டேபிள் காயினில் பண்ணுன்றான். இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் மொத்தமாக அவன் கையில் போயிடும். அவன் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு வந்து இந்திய அரசு எந்த ஒரு முதுகெலும்பு உள்ள அரசுமே ஒத்துக்காது. ஒருவேளை மோடி மாதிரி ஒரு தேசிய உணர்வு இல்லாத, நாட்டுப்பற்று இல்லாத ஒருத்தன், பழைய சில மனிதர்கள் மாதிரி வந்து உக்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் கையெழுத்து போட்டு போயிருப்பான். இப்போ மோடி மாதிரி ஒரு தேசிய உணர்வோட நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இருக்கிறனால தான் நாம் வந்து ஸ்டேபிள் காயினுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவனுடைய முழு நோக்கமே அதுதான். உலக வர்த்தக கரன்சியாக டாலர் இருந்தது ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலியமா, இப்போ உலகத்தின் லோக்கல் கரன்சியாகவும் டாலரை கொண்டு வர்றேன் இந்த ஸ்டேபிள் காயின் மூலியமானு சொல்லி ஐயா ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை பெட்ரோலு நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிட்டு இருக்கு, அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக இதை கொண்டு வரலான்றது அவங்க பெர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பெட்ரோலுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பை விட்டு போகுது. ஏன்னா இப்போ ரஷ்யாக்காரனும் பெட்ரோல் எடுத்துட்டான், எல்லா பேரும் பெட்ரோலை வெளியே எடுத்து க்ரூடை இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் இப்போ பேட்டரி காரு அது இதுன்னு வாங்கி சோலார் பவர்னு பயன்படுத்திட்டாங்க. அப்போ இனிமேல் பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்போ அவன் அமெரிக்காக்காரன் திரும்ப டாலருக்கு அவன் ஒரு மார்க்கெட்டை இப்போ பிடிச்சான். டாலரை அவன் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணான்னா உலகம் ஃபுல்லாக ஒரு ஸ்கேர்சிட்டியை உருவாக்கணும். என்றைக்குமே டாலர் உலகத்தின் வர்த்தக கரன்சியாக இருந்த ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஸ்கேர்சிட்டி வரும். ஸ்கேர்சிட்டினா ஏதாவது ஒன்று கிடைக்காம போகும். பெட்ரோல் கிடைக்கல, ஒரு பதட்ட நிலை, அரிசி கோதுமையெல்லாம் விலை கூடி போச்சு, பதட்ட நிலை, பால் கிடைக்கல, பதட்ட நிலை. இந்த பதட்ட நிலை வந்தால் தான் அமெரிக்கா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போதான் டாலரில் நம்ம பொருள் வாங்கலாம். ஸோ ஊர் அடித்து உலையில போட்டால் தான் அமெரிக்காக்காரனுக்கு சோறு கிடைக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், உலகத்தில் போகிற உருவாக்கு, இந்த பாய்ங்க அவ்வளோ படிக்காதவங்க அவங்களுக்குள்ள போகிற உருவாக்கு, சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தன் நாரட்டும். அப்போ உலக சண்டையில் போச்சுன்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு ஆயுதம் வாங்குவான். ஆயுத வியாபாரி யார்? அமெரிக்கா தான். அப்போ நம்ம ஆயுதத்தை விற்று காசு பண்ணிடலாம். உலகம் ஃபுல்லாக அப்போ வர்த்தகம் இல்லாமல் போகும். கடல் வணிகமெல்லாம் நிப்பாட்டு. கடல் வணிகம் இருந்தால் தானே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். கடல் வணிகத்தை நிப்பாட்டினா எவனுக்கு எதுவும் கிடைக்காது. அப்போ கடைசியாக நம்மக்கிட்ட தான் வருவான். அப்போ நம்மக்கிட்ட வரும்போது நாம் தாதாவா, உன் ஊர் லோக்கல் கரன்சி இனிமேல் வேணாம், என்னுடைய டாலரை நான் ஸ்டேபிள் காயினாக கொடுக்குறேன், பயன்படுத்து. அப்போ தான் உனக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். அதை பொதுவெளியில் ஆன் ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விளம்பரமும் பண்ணி, அதாவது கொலையும் செய்யணும், ஆனால் நீங்கள் தான் வந்து நஷ்டஈடும் கொடுக்கணும், நீங்கள் தான் பாதுகாவலர்னு இந்த மக்களை
நம்பவும் வைக்கணும். அதுதான் ஈஸியாக இருக்கே. நம்ம இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெலாம் நம்மக்கிட்ட இருக்கே. சைனாக்காரன் மாத்திரம் தான் இந்த அமெரிக்காக்காரனுடைய திருட்டுத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ஊரில் விடலை. நாம் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து காலை சுற்றின பாம்பு. இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் விஷக்கிருமி. இதுகளை இன்னும் நம்பிக்கிட்டு நம்ம அதை உள்ளே விட்டோம். அது போக இப்போ கூகுள் பே நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம். ஃப்ரீயாக தான் கூகுள் பே நம்மளுக்கு கொடுக்குறான். என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா, ஒரு ஆப்பை செஞ்சு ஊரெல்லாம் கொடுக்குறானே, அது எவ்வளவு கோடி ரூபா செலவு பண்ணிருக்குது கூகுள் கம்பெனி, எதுக்காக நம்மளுக்கு அதை கொடுக்குது ஃப்ரீயா? காரணம் இருக்குது சார். காரணம் இருக்குது. ரெண்டாவது, கூகுள் பே இயங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இந்தியன் மேட் பிளாட்ஃபார்ம். அதனால அந்த பிளாட்ஃபார்முக்கு அவனால் பெரிய அளவில் சார்ஜும் வசூலிக்க முடியாது. அந்த யூபிஐ சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவோடது. ஆமாம். ஸோ இந்த ஜிபே பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிப்புன்றது இந்தியாவுக்கும் இருக்குது. இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இந்திய தலைவர்களை என்னைக்காவது ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணி போடலாம். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜிபேலாம் அவன் அவனோட டாலர் விஷயத்தை கொண்டு வரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அவனுடைய நோக்கம் இந்திய ஜனாதிபதி, இந்திய பிரதமர், இந்திய தலைவர்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும். அவனுக்கு வேண்டப்பட்ட ஆளுக சிஎம் ஆகணும், அவனுக்கு வேண்டப்பட்ட ஆளுக அரசியல் தலைவர்கள் ஆகணும். போன தடவை ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அமெரிக்கன் கவுன்சிலேட்லேருந்து நிறையா எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் போய் பார்த்தான். ஏன் நீ உனக்கு வேணும்னா பிரதமரோட பேசிட்டு போக வேண்டியதானே, ஒரு நாட்டுடைய தலைவரோட பேசிட்டு போக வேண்டியதானே, உள்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை எதுக்கு வந்து நீ பார்த்த? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு பின்னாடியும் அவனுடைய கை இருக்குன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய மெயின் நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் மோடி மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியல. இந்தியாவே ஆயுதம் செஞ்சுக்கிறது, ஆயுதம் வாங்க மாட்டேன்னு. ஏண்டா, நானே ஆயுதம் செய்கிற கம்பெனி வச்சிருக்கேன், பட்டறை வச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிட்டு இருந்தா இதுக்கு முன்னாடி உள்ள காங்கிரஸ் ஆட்சிக்காரன் ஒன்று என்கிட்ட வாமா, இல்லை என் பினாமிக்காரன் ஈரோப்பில் வேணாச்சும் ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த, இப்ப என்னைய மீறி போயிட்ட, நீனே செஞ்சுக்கிற. அதை விட ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்தியாவில் தயாரானாலும் அது ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆன மெட்டீரியலை திரும்ப இந்தியா வாங்கும், அதிக விலை கொடுத்து வாங்கும். மேலும் இதுதான் தடவை இந்தியா தனக்கே ஆயுதம் செஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம ஆயுத விற்பனையும் செய்து, ஆயுதத்தை விற்கிறது மாத்திரம் இல்லாம வித்த ஆயுதத்துக்கு ஃபைனான்ஸ் வேற செய்து. அப்ப நீ பெரிய நாடாகிட்டு இருக்கீல, நீ அடிமையா இருக்கணும். இந்தியான்ற நாடு நான் சொல்கிறத போய் ஒரு இந்த மிச்சர் பாயிண்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பான் அந்த அமெரிக்காக்காரனும் அவனுடைய கூட்டாளிகளும். நாம் அவனுக்கு ரூம் பாய் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. ஆனால் இன்னைக்கு நாம் பவர்ஃபுல் ஆகிறோன்னு ஒன்று, நம்மளை என்னடா நம்ம கூட இருந்தவன் இவ்வளோ பெரிய ஆளாகிறானா, அவனை அடிச்சு வைடான்னு சொல்லி பார்க்குறான். சார், இப்போ என்ன சார் நடக்கும்? இந்த ஈரான் வார் தொடங்கிடுச்சுன்னா இது இந்தியாவை எப்படி இம்பாக்ட் பண்ணும்? இவங்க என்ன பிளான் போடுவோம்? சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியாவில் விலைவாசி ஏற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் மோடி ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முதலே தெரிஞ்சு தான் எல்லா இடத்துலையும் கோடவுன் கட்டி வச்சிருக்காரு. ஸோ அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் வந்து நிறைய இடத்துல கட்டி வச்சிருக்காரு கோடவுன். அது நிறைய மக்களுக்கே தெரியாது. அவர் வந்து இதை வெளிப்படையாக அவரும் சொல்லலை. நீங்கள் எங்கள் ஊர் மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9 புது அரிசி கோதுமை கோடவுன்லாம் கட்டியிருக்கிறாரு. அதனால அரிசி, பருப்பு இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை பெரிய லெவலில் ஏற்றம் பண்ணாமல் பார்த்துப்பார். ஆனால் காய்கறி விலை ஏறும், ஏன்னா உரம் விலை கூடிரும். பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஏற விடாமல் தடுக்கிறதுக்கு தான் மோடி ஐயா இப்போ சில நாடுகளிடம் பேசி அங்கேருந்துலாம் வந்து லோக்கலாக இது பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் அவர் கெஞ்சுறாரு இந்த பொதுமக்கள்கிட்ட. இந்த பொதுமக்களுக்கு அது புரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, தயவு செய்து தங்கத்தை அதிகம் வாங்காதீங்கடா, ஏன்னா இந்தியா இறக்குமதி செய்கிற பொருள் இருக்குல்ல, அதில் 65% பெட்ரோல், க்ரூட் ஆயில் இதுதான். ஏன்னா அதெல்லாம் தேவை நமக்கு. அது போட்டால் தான் வண்டி ஓடும், அது இருந்தால் தான் உரம் உருவாக்க முடியும், அதனால அது தேவை. அது மாத்திரம் இல்லாமல் 28% 30% தங்கத்தை வாங்கிட்டு இருக்கோம்டா வெளியே இருந்து. தங்கம் நமக்கு தேவையில்லாததுடா, இது தேவையில்லாத லக்ஸுரி எதுக்குடா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் சார், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தேவையில்லாத லக்ஸுரியாக பட்டு சேலை எல்லாம் இன்னைக்கு என்னம்மா, தேவையானது மாத்திரம் வாங்குமா. நம்ம ஒரு நல்ல தகப்பன் தான் பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டானா சார், தேவையானதை வாங்கிட்டு வாங்கடா, தேவையில்லாத அப்புறம் வாங்கிக்கோண்டா, நல்லா இருக்கும்போது பட்டு சேலை வாங்கிக்கோம்டா, இன்றைக்கே நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்டா, வேணாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அக்கறையில் சொல்கிறார், தேவையில்லாத தங்கத்தை வாங்காதீங்க. இந்த தங்கம்லாம் எங்கேருந்து வருது கேட்டால் துபாயிலிருந்து தங்கம் வருது. யோசிச்சிங்களாடா, துபாயில் தங்கம் விளையுதாடா? துபாயை தோணுனா தங்கம் வருமாடா? எங்கேருந்து துபாய்க்கு தங்கம் வருது? ஆப்பிரிக்காவில் தங்கம் எடுக்கான், நீ ஆப்பிரிக்காவிலேருந்து தான் தங்கம் வருது, துபாயிலேருந்து ஏன் தங்கம் வருது? ஏன்னா துபாய் தான் உலகத்துடைய இந்த தங்கம் திருட்டு மார்க்கெட் உள்ள இடம். மேலும் இப்போ அந்த இடத்துல அக்டீனியம் கோல்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். இப்போ நமக்கு வர்ற தங்கம் இருக்கு இல்லையா, அதில் பாதி கலப்படம் பண்ண தங்கத்தை தான் துபாயிலேருந்து இறக்குறான்.
ஒரிஜினல் தங்கம்லாம் வர்றதெல்லாம் நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிக்கிங்க. அவன் அட்டாமிக் டெஸ்ட் பண்ணால் தான் அது ஒரிஜினலாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். சும்மா அந்த ஆசிட் டெஸ்ட் பண்ணுவான், உரசி பார்த்துட்டு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ஏதோ நான் பூசி பார்ப்பேன். அது பார்த்தா அந்த அக்டினியம் கோல்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளை ஏமாத்துறான் துபாய்க்காரன். இங்கே இருக்கிற திருட்டு அரசியல்வாதிங்க துபாய்க்கு தான் பணத்தை கொண்டு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த திருட்டு தங்கம் திரும்ப அந்த திருட்டு அரசியல்வாதிகளுக்காகவே அவங்க சொன்ன நாக்கடைக்கு தான் வரும். எல்லா நாக்கடைக்காரனும் இந்த அரசியல்வாதிகளோட கைகோர்த்த பெயர் தான். அதனால தான் கெஞ்சுறாரு. ஸோ தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அந்த பெட்ரோல் பயன்பாடு கொஞ்சம் குறையும். பெட்ரோல் பயன்பாடு சில பிரச்சனைகளை இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் நல்லதுன்னு அவர் சொல்கிறார். அடிப்படையில் நமக்கு உணர்வு வரணும். நம்ம ஒரு நேஷனலிஸ்டாக இந்திய தேசிய பற்று நமக்குள்ளே இருந்தால் அந்த பேட்ரி காரு, பேட்ரி ஸ்கூட்ரு இதுகளை வாங்க ஆரம்பிக்கணும். இந்த அமெரிக்காக்காரனை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பெட்ரோலை தொடுங்க. அமெரிக்காக்காரனுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்ரோல் வண்டியை பயன்படுத்துங்க, டீசல் வண்டியை பயன்படுத்துங்க. இந்தியாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல்லேருந்து வெளியே வந்து பேட்ரி வண்டிகளுக்கு போங்க, சோலாருக்கு போங்க. இந்த கேஸு அது இதுன்னு போய் நிற்காமல் இண்டக்ஷன் அடுப்பு வாங்கி வீட்டில் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு அது இண்டக்ஷன் அடுப்பில் இண்டக்ஷன் பாத்திரத்தில் சமைக்க பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ்லேருந்து வெளியே வாங்க. நாம் இப்போ இன்னைக்கு மோடி சொல்கிறாரு தானே சார் மகாத்மா காந்தி சொன்னார். மகாத்மா காந்தி என்ன சார் சொன்னார்? இந்த வெள்ளைக்கார பயல்களுடைய சட்டையை போடாதீங்க, நீங்களே கைத்தறி பண்ணிக்கிங்க, நம்மளே சுயராஜ்யம் வேணும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் நம்ம பண்ணிக்கோண்டா, ஏன்டா அவன் நாட்டில் போய் கையேந்துற? நீ பெட்ரோல்னு நினைக்கிறனால தான் நம்ம நாட்டில் கையேந்துற. சோலார் பேனலை போட்டிங்கன்னா கரண்ட் வரப்போகுது, பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம், வண்டி ஓட்ட போகிற, அவன் கையேந்தணுமா? ஏண்டாப்பா நீ கரண்ட்டு தயார் பண்ணிட்டாடா. இந்தியா சாதாரண நாடா இந்தியா? ஃபஸ்ட்டு நம்ம தான் சார் வந்து தோரியம் பேஸ்டு ரியாக்டர் பண்ணியிருக்கோம். அது என்னது, ப்ரீடர் ரியாக்டரு. எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம். கரண்ட்டு அதிகமாக உற்பத்தி செய்கிறோம் சார். நம்ம சோலார்லேருந்து உற்பத்தி செய்கிறோம், தோரியம்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டோம், ப்ரீடர் ரியாக்டர் பண்ணிட்டோம். இனி கரண்ட்டுக்கு என்ன சார் பிரச்சனை? பெட்ரோலுக்கு தான் அவன் வெள்ளைக்காரனை கையெழுந்து நிற்கணும். இனி கரண்ட்டை தயார் பண்ணுறது நம்மளே பண்ணிக்கலாம்ல. இனி அடுத்தடுத்து டெக்னாலஜி நம்ம குழந்தைங்கள்லாம் புத்திசாலியாக கரண்ட் அதிகம் செய்யுது. அப்போ கரண்ட்டு காருக்கு போங்க, கரண்ட் பைக்குக்கு போங்க. ஓகே சார், இப்போ அதான் இந்த பிரச்சனை என்ன, அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள் சார். நாம் ஒரு பொருளாதார பிரச்சனையில் தள்ளப்படுவோம். அது வெள்ளைக்கார பையன் நம்மளை தள்ளுவான். அந்த பொருளாதார பிரச்சனை இந்த குரூட் ஆயில் மூலியமாக நமக்கு வரும். அதிலிருந்து நாமளே தப்பிச்சுக்கிட்டு வெளியே வர்றோம். அந்த டயத்தில் நம்ம அரசியல் தலைவர்கள் மேலே கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு அவன் கட்டாயமாக வேலை செய்வான். அதாவது இந்திய ஒருங்கிணைப்பாட்டுக்கு எதிராகவே வேலை செய்வான். அது எதுக்காக செய்கிறான்னா, மோடி மாதிரி ஒரு ஆள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். மோடியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளைஞ்சு கிளைஞ்சு கொடுத்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவன் கேட்குற விஷயங்களெல்லாம் எடுத்தோம்னா நம்ம நாடு வந்து முழு அடிமை நாடாக போயிடும். அவன் சொல்கிற மாதிரி அவன் பணத்தை வந்து ஸ்டேபிள் காயினை பயன்படுத்து, அவனுக்காகவே எல்லாம் பண்ணுன்னா நம்ம முழு அடிமை நாடாக ஆகிடுவோம். அப்படி ஆகக்கூடாதுன்னா நம்மளுடைய ஆயுதத்தை நம்மளே செய்யணும். நம்ம மக்களுக்கு நம்ம ஓன் கரண்ட்டை உருவாக்கணும். நம்ம என்ன ஆனாலுமே நம்ம நாட்டுக்குள்ள சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி முக்கியம். உலகம் ஃபுல்லாக போர் நிகழப்போகுது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நார போகிறான். இந்த தைவானை தான் பிடிக்கிறேன்னு சைனாக்காரன். அதனால உலகம் ஃபுல்லாக உள்ள கடல் பகுதி இருக்கு இல்லையா, கடல் வணிக ரூட் இருக்குது. அந்த வணிக ரூட் எல்லாத்துலேயுமே அங்கங்கே போர் நடக்கும், பிரச்சனை நடக்கும். அந்த மாதிரி வணிக பிரச்சனைகள் நடந்தால் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய வணிக பொருள்களுக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம நேவல் பேஸை உருவாக்குறோம். அதை உள்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எதுக்குது. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக காங்கிரஸ் கட்சி செயல்படுது. நம்ம தமிழ்நாடு இதில் பார்டர் ஸ்டேட்டு. எவன் நம்ம நாட்டை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் தமிழ்நாட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். தமிழ்நாட்டில் தான் மேஜர் ஆயுத அஸ்திரங்கள்லாம் தயாராகுது. சென்னையில் ஆவடியில் இங்கே தான் அப்போ உண்மையிலே ஒருத்தன் நம்ம போர் நடந்தா எங்கடா குண்டு விழுகும்? கவலையே பட வேணாம், சென்னையில் தான் விழுகும். ஏன்னா இங்கே இருந்தானே ஆயுதம் செய்கிறான், துறைமுகம் இருக்கு. இப்போ இங்கே போடுறா குண்டுன்னு சென்னையில் தான் விழுகும். குண்டுலாம் விழுந்துச்சுன்னா நம்ம மக்கள்லாம் என்ன 2 கோடி பேர் இருக்குமா சார் சென்னையில்? 15 நிமிஷத்தில் 2 கோடி பேரும் செத்தோம் சார். ஒரு குண்டு விழுந்தா போதும். அப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் நம்ம போய் இப்போ இது கட்டுறோம், நேவல் பேஸ் கட்டுறோம். நம்மளை பாதுகாக்கத்தான் சைனா ஹம்பன்டோட்டா போர்ட்டில் வரவிடாமல் தடுத்தார் மோடி. நம்மளை பாதுகாக்கத்தான்
மால்தீவ்ஸ் போல நம்மளை எதிரி வர முடியாமல் தடுத்து நம்மளை காப்பாத்துறாரு மோடி. சார், இப்போ ட்ரம்ப்பினுடைய இந்த முயற்சிகள் ஒரு பக்கம் இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ணும், இன்னொரு பக்கம் சைனா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கா இல்ல அது எப்படி இருக்கு? இப்போ சைனா ஃபோக்கஸ்டா கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற சம்பவத்தை என்னுடைய சிந்தனைக்கு பார்த்தா ட்ரம்ப் நாளுக்கு நாள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே தான் போறாரு. இப்போ சைனாவோட அவர் நடத்தின பேச்சுவார்த்தை வெற்றின்னு நினைக்கிறீங்களா? சைனாக்காரன் ட்ரம்ப்பை எப்படியாவது காலை வரலான்னு பார்க்குறான். ஆனாலும் சைனாவும் அமெரிக்காவும் உடலோட உடல் சேர்ந்தவனுங்க. அவனை பிரிக்கிறத அவ்வளோ ஈஸி கிடையாது. சைனாவுடைய முக்கால்வாசி முதலீடு அமெரிக்காவில் தான் இருக்குது, அமெரிக்காவுடைய முக்கால்வாசி முதலீடு சைனாவில் தான் இருக்குது. ஆனால் சைனா என்ன நினைக்கிறான், அமெரிக்கா பிரச்சனையில் இருக்கட்டும், அப்போ தான் அமெரிக்கா நம்ம சொன்னதை கேட்கும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்டையும் பேசிக்குவான், இன்னொரு பக்கம் ரஷ்யா கூடயும் சப்போர்ட் பண்ணுவான், இன்னொரு பக்கம் இன்டைரக்டாக ஈரானுக்கும் அவன் தொழில்நுட்பத்தை ஆயுதம் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் தைவானுன்ற நாடை தன்னுடைய நாட்டோட சேர்க்கணுன்றது. ஸோ ஒவ்வொருத்தனும் சார், இது வந்து டிஸ்கவரி சேனல் மிருக வேட்டை மாதிரி தான். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு, ஒரு இறை இருக்கு. அதுக்காக அது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்குது, அப்புறம் அதுக்குள்ளேயே அடிச்சுக்கவும் செய்து அந்த மிருகங்கள் அந்த வேலையை செய்யுது. இதுல இந்தியா தான் யாரையும் நோகடிக்காத நாடு. இன்னைக்கு நேத்து இல்லை சார், பல ஆயிரம் வருஷமா நம்ம இன்னொரு நாட்டை போய் கேப்சர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தினது இல்லை சார். சோழர்கள் கூட பல நாடுகளில் போய் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க ஊர் ராஜாவை பொண்ணை நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பையனை ராஜா வாங்கியிருப்போம் சார். கம்போடியான்ற ஊர்ல பெரிய கோயிலை கட்டிட்டு வந்துருக்குறாங்கல்ல, அது பேர் சூரியவர்மன் ஒரு ராஜா. அவர் யாரு, சோழ சாம்ராஜ்யத்துலேருந்து போன பசங்க தான் எல்லாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் ராணியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பகையாக்க மாட்டாங்க சார், உறவுகள் மூலியமா ஆட்சி செஞ்சாங்க சார் இந்தியர்கள். பகை மூலியமா அடக்குதல் மூலியமா ஆட்சி செய்யவே இல்லை சார். அதுதான் இந்தியாவுடைய பலமே. ஆனால் இவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அதுவும் இந்த வெள்ளக்கார பேர்ல இருக்காங்களே, நீங்க பார்க்கத்தான் நல்லாவே மனிதாபிமானம், அது என்னமோ சொன்னாங்க ஹியூமனிட்டி. அந்த பயல்களுடைய சரித்திரத்தில் இல்லாத ரத்தமே கிடையாது சார். பேருக்கு மதர் டெரஸா கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்குவாங்க, பார்த்தியா நாங்களாம் நல்லவங்க. அவங்க மாதிரி உலகத்தில் அதிகமாக கொலை செஞ்சவங்க யாரும் கிடையாது. இப்போ இந்த பாய்ங்க தேவையில்லாமல் அவங்க கூட போய் சண்டை போட்டிருக்கானுங்க. இப்போ இந்த ரத்த காட்டேரிக்கும் கொல்லிவாய் பிசாசுக்கும் சண்டை மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து ரத்தம் பார்க்காம விடுவாங்க. மாதம் அவங்க சரித்திரமே ரத்தம் தான் சார். பாய்ங்க சரித்திரமும் ரத்தம் தான், வெள்ளக்கார சரித்திரம் அதோட அதிக கொடூர ரத்தம். அதனால ரெண்டு பேர்களும் ஒரு பக்கம் ஜிதையோ கிறிஸ்டின் அலையன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் உலகம் ஃபுல்லாக சண்டைன்றாங்க. இந்த முஸ்லீம் நாடுகளை சப்போர்ட் பண்ணுறது ரஷ்யாவும் சைனாவும் பேக்ரவுண்ட்ல இருந்து சண்டை போடுதுன்றாங்க. இந்த மிருகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு சார். நான் மிருகம்னா மனுஷன் தான் பேருக்கு, அவன் பார்க்க தாங்க ரெண்டு கை கால் முளைச்ச மனுஷன். ஆனால் மிருகம் கூட நல்லது சார், பாவம். அது கூட இவங்க மாதிரி கொடூரம்லாம் செய்யாது சார். சார், நிறைவு கேள்வி. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது சார். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்க போகுது சார்? நாம் ரஷ்யா, சைனா, பிரேசில், இந்தியா, இன்னும் சில நாடுகள், இவங்க எல்லாருமே அமெரிக்க டாலருடைய ஹெஜிமோனி, அதாவது உலக வர்த்தக கரன்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணுன்ற ஐடியாவிலேருந்து உருவானது தான் சார் பிரிக்கு. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பிரிக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர விடாமல் தடுக்கிறதுக்கு அமெரிக்கா என்னென்ன செய்யுமோ அதை செய்யும். இன்றைக்கும் இந்தியாவில் அதை மோடி ரொம்ப முன்னெடுத்து போனாருன்னா இந்தியர்களான நாமளே மோடிக்கு அகேன்ஸ்டாக திரும்புறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்த்துருவான். அதனால் இந்த மாநாடு சும்மா பேருக்கு நடந்துட்டு நாங்களும் இருக்கோன்னு சொல்லிட்டு போகிற மாநாடாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் இந்தியர்கள் இந்த சூழ்நிலையில் நம்ம பிரதமருக்கு பின்னாடி முழுசாக நிற்கணும் சார். புது புது அரசியல் தலைவர்கள் வந்து போவாங்க. எங்கெங்கேயோ நாட்டில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் பிறந்தவங்க இங்கே வந்து தன்னை அரசியல் தலைவர்கள்னு சொல்லிக்குவாங்க. அவங்க இந்தியர்களான்ற கேள்வியை கேட்கணும். இந்தியான்ற நாடு இருக்கிற வரைக்கும் தான் சார் நம்ம மாதிரி சாதாரண மிடில் கிளாஸு ஏழை மக்கள்லாம் இங்கே வாழ முடியும். பணக்காரர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய சினிமா நடிகர்கள், அவங்க சிஎம்மாக கூட இருந்திருக்கலாம். இங்கே ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா ஓடி போயிடுவாங்க சார். நம்ம வேறு வழி இல்லை சார். இந்த ஊருக்குள்ளே இருந்து இந்த ஊர் செத்தா இதோடு சேர்ந்து சாகிறவங்க நம்ம மாத்திரம்தான் சார். நம்ம தான் சார் இந்த நாட்டுக்கு லாயெல்லாம் இருக்கும். தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.